ஒரே ஒரு பூண்டு வெடி அடிச்சதுக்கே சவுண்ட் இவ்வளவு வருதே. இந்த பாக்ஸ் மாதிரியே மொத்தம் 500 வெடிய மாடியில இருந்து கீழே போட்டா அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோமா வாங்க. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டா தரமா செஞ்சிருவோமா, அதுக்கான வேலையை போய் பார்த்துருவோம். எல்லா வெடியும் பிரிச்சு முத போட்டுக்கலாம் வாங்க. ஒரு பாக்ஸ்ல வந்து 35 பீஸ், கிட்டத்தட்ட அப்ப ஒரு 10 பாக்ஸ்னா 350. நான் வந்து 20 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 700 பீஸ் இதுல இருக்கும். ஸோ மொத்தமா ஒன்னா கொட்டி கீழே வெடிச்சு நல்லா இருக்கும் பாருங்க. கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 500ல இருந்து 600 வரைக்கும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. போய் இப்ப மாடியில இருந்து கீழே போடுறோம். சவுண்டு பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கே ஒரு மணி வைப்பா தான் இருக்கு. சரி ஓகே வாங்க எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். ரெடி 3, 2, 1. செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு. செம்மையா இருந்துச்சு அந்த சவுண்டு. உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரியல. மேல இருந்து மொத்தமா விட்டு டப்புட்டு ஒரு சவுண்டு வெடிச்சிச்சு. வா நிஜமாவே செம்மையா இருந்துச்சு கைஸ். அங்க எப்படி செதறி கிடக்குன்னு மட்டும் பாருங்க. அது பயங்கரமா செதறி இருக்கு. இப்ப இதுல மிதிச்சு பார்ப்போம் இதுல எத்தனை வெடிச்சிருக்கு வெடிக்காம இருக்கு. கேஸ் கிட்டத்தட்ட ஒரு பாதி தான் வெடிச்சிருக்கும். அதுக்கே செம்ம சவுண்டு. இப்ப நான் நடந்து எவ்வளவு வெடிச்சிச்சுன்னு பாருங்க. செம்மையா இருந்துச்சு. அந்த ஒரு ஃபீலே சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகே, வேற என்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் வர எக்ஸ்பெரிமெண்ட் வேற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வரப்போகுது. அதையும் ட்ரை பண்ணலாம் தான் இருக்கேன். ஸோ நீங்க ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னாலும் செய்யுங்க, அதையும் நமக்கு கண்டிப்பா செய்வோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.